ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ் பை ஜேன் ஆஸ்டின். அத்தியாயம் 59. எலிசபெத் உள்ளே நுழைந்ததும், லிசி, நீ எங்கு சென்றுவிட்டு வருகிறாய் என்ற கேள்விதான் முதலில் ஜேனிடமிருந்தும் பிறகு எல்லோரிடமிருந்தும் அவர்கள் மேஜையின் அருகே அமரும் பொழுது எழுந்தது. தனக்கே தெரியாத அளவிற்கு வெகு தூரம் அவர்கள் சுற்றிவிட்டு வந்ததாக மட்டுமே அவளால் கூற முடிந்தது. இதை கூறும்பொழுது அவள் முகம் சிவந்தது. ஆனால் அதுவோ வேறு எதுவோ உண்மையான காரணத்தை பற்றி சந்தேகத்தை எழுப்பவில்லை. எந்த அசாதாரண நிகழ்வுமின்றி அன்றைய மாலை பொழுது அமைதியாக கழிந்தது. ஊரடிய காதலை வெளிப்படுத்தியிருந்த காதலர்கள் சிரித்துக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தனர். பிறருக்கு அறியாத காதலர்கள் மௌனமாக அமைதியாக இருந்தனர். டார்சியின் இயல்பான சுபாவம் அவனுடைய அளவற்ற மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதை தடை செய்தது. எலிசபெத் குழப்பத்திலும் பதற்றத்திலும் இருந்ததால மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று நினைத்தாலே தவிர அதை அவளால் பூரணமாக உணர முடியவில்லை. ஏனென்றால் உடனே அடையப்போகும் தர்ம சங்கடமான நிலைமையை தவிர மேலும் பல பிரச்சனைகள் அவளுக்காக காத்திருந்தன. இந்த விஷயத்தை குடும்பத்தில் உள்ள அனைவரும் அறிந்தால் என்ன நினைப்பார்களோ என்பதை அவள் எதிர்நோக்கினாள். ஜேனை தவிர மற்ற எவருக்கும் அவனை பிடிக்காது என்பது அவள் அறிந்ததே. அவனிடம் பணமும் புகழும் இருந்தும் அது அவர்கள் அவன் மேல் கொண்ட வெறுப்பை மாற்றக்கூடியதாக இருக்காது என பயந்தாள். அன்று இரவு ஜேனிடம் அவள் தன் மனதை வெளிப்படுத்தினாள். சாதாரணமாக மிஸ் பெனட் யாரையும் சந்தேகிக்கும் குணம் கொண்டவள் இல்லை என்ற போதிலும் அவளால் இதை நம்பவே முடியவில்லை. என்ன விளையாடுகிறாயா லிசி? இப்படி இருக்கவே முடியாது. டார்சியுடன் திருமணமா? இல்லை, என்னை நீ ஏமாற்றாதே. இது நடக்கவே முடியாது என்பதை நான் அறிவேன் என்றாள். இந்த ஆரம்பமே சரியில்லாமல் ஆகிவிட்டதே. நான் உன்னை மட்டும்தான் நம்பியிருந்தேன். நான் சொல்வதை நீயே நம்பாவிட்டால் வேறு யாரும் நம்ப மாட்டார்கள். ஆனால் நான் உன்னைதான் உண்மையாக நம்பி கூறுகிறேன். அவன் என்னை இன்னமும் காதலிக்கிறான். நாங்கள் திருமணம் செய்து கொள்ள தீர்மானித்திருக்கிறோம். ஜேன் அவளை சந்தேகத்துடன் பார்த்தாள். ஹோ லிசி, அப்படி இருக்க முடியாது. நீ அவனை எவ்வளவு வெறுக்கிறாய் என்பது எனக்கு தெரியுமே. உனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. அவையெல்லாம் மறக்கப்பட வேண்டியவை. ஒருவேளை இப்பொழுது நான் அவனை விரும்பும் அளவிற்கு முன்பு விரும்பவில்லை போலும். அதனால் இது போன்ற விஷயங்களில் ஒரு நல்ல ஞாபக சக்தி அவசியமே இல்லை. நானும் அதை என் நினைவுகளில் வைத்துக்கொள்வது இதுவே கடைசி முறையாக இருக்கும். மிஸ் பெனட் இன்னமும் ஆச்சரியமே உருவாக காணப்பட்டாள். எலிசபெத் மீண்டும் மேலும் தீவிரமாக விஷயத்தின் உண்மைக்கு உத்தரவாதம் அளித்தாள். கடவுளே, இது உண்மையாக இருக்குமா? ஆனாலும் இப்பொழுது நான் உன்னை நம்பியாக வேண்டும். லிசி, நான் உன்னை வாழ்த்துவேன். நான் உன்னை கண்டிப்பாக வாழ்த்துகிறேன். ஆனால் இது நிச்சயம்தானா? நான் இவ்வாறு கேட்பதற்கு என்னை மன்னித்துவிடு. நீ அவனுடன் சந்தோஷமாக இருக்க முடியும் என நிச்சயமாக நம்புகிறாயா? அதை பற்றி சந்தேகமே கிடையாது. இந்த உலகத்திலேயே நாங்கள் தான் மிகவும் சந்தோஷமான தம்பதிகளாக இருக்க போகிறோம் என்று எங்கள் இருவரிடையே ஏற்கனவே முடிவாகிவிட்டது. ஆனால் இதில் உனக்கு மகிழ்ச்சிதானா ஜேன்? அவனைப் போல் ஒரு சகோதரன் கிடைப்பது உனக்கு பிடிக்குமா? மிகவும் பிடிக்கும். எனக்கும் பிங்க்லிக்கும் இதைவிட சந்தோஷம் அளிக்கக்கூடியது வேறு ஒன்று இருக்க முடியாது. நாங்கள் இதை பற்றி பேசினோம். இது நடக்கக்கூடிய விஷயமே இல்லை என்று நினைத்தோம். நீ அவனை உண்மையிலேயே காதலிக்கிறாயா? ஹோ லிசி, எதை வேண்டுமானாலும் செய். ஆனால் அன்பில்லாமல் மட்டும் திருமணம் செய்து கொள்ளாதே. இது என்ன செய்ய வேண்டும் என நினைக்கிறாயோ அதில் தெளிவாக இருக்கிறாயா? ஹோ ஆமாம், நான் உன்னிடம் எல்லாவற்றையும் கூறும்பொழுது இதற்கு மேலாக நான் உணர வேண்டும் என்று நீ நினைப்பாயா? நீ என்ன சொல்கிறாய்?
எனக்கு பிங்க்லியில் மேலிருக்கும் அன்பை விட அதிகமாக அவன் மேல் அன்பு இருக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். உனக்கு இதை கேட்டு கோபம் வருமோ என்று எனக்கு பயமாக உள்ளது. லிசி, இப்பொழுது விளையாட்டை விட்டுவிடு. நான் உன்னுடன் தீவிரமாக பேச விரும்புகிறேன். எனக்கு என்னவெல்லாம் தெரிய வேண்டுமோ அதை தாமதமின்றி தெரிவித்துவிடு. எத்தனை நாட்களாக அவனை நீ காதலிக்கிறாய் என்று என்னிடம் சொல்வாயா? அது நாளடைவில் உருவானதால் எப்பொழுது ஆரம்பமாயிற்று என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவனுக்கு சொந்தமான அழகான பெம்பர்லியை முதலில் பார்த்ததிலிருந்து என்று நான் நினைக்கிறேன். விளையாட்டை விட்டுவிட்டு இனிமேல்தான் தீவிரமாக இருப்பதாக கூறியது ஜேனிடம் எதிர்பார்த்த வினை ஏற்படுத்தியது. தான் அவனை விரும்புவதாக உறுதியளித்து ஜேனை திருப்தியடைய செய்தாள். அந்த விஷயத்தில் நம்பிக்கையடைந்த ஜேன் வேறு எதையும் விரும்பவில்லை. நீயும் என்னை போல் மகிழ்ச்சியாக இருப்பாய் என்று எனக்கு இப்பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அவன் மேல் எனக்கு எப்பொழுதுமே ஒரு மதிப்பு இருந்திருக்கிறது. வேறு எதற்காக இல்லாவிட்டாலும் உன்னை அவன் காதலிக்கிறான் என்பதாலேயே அவனை நான் உயர்வாக மதித்திருப்பேன். ஆனால் இப்பொழுது உன் கணவனாகவும் பிங்க்லியின் நண்பனாகவும் இருப்பதால் உனக்கும் பிங்க்லிக்கும் பிறகு எனக்கும் அவனையும் பிடிக்கும். ஆனால் லிசி, நீ என்னிடம் மிகவும் ரகசியமாக இருந்திருக்கிறாய். என்னிடம் எல்லாவற்றையும் கூறவில்லை. பெம்பர்லியிலும் லாம்ப்டனிலும் நடந்த அநேக விஷயங்களை என்னிடம் நீ கூறாமல் இருந்துவிட்டாய். எனக்கு என்னவெல்லாம் அதை பற்றி தெரியுமோ அவை உன் மூலம் அல்லாமல் வேறொருவர் மூலமாக தெரிந்தது. எலிசபெத் தான் ரகசியமாக இருந்ததின் நோக்கத்தை எடுத்துரைத்தாள். பிங்க்லியை பற்றி பேசுவதை தவிர்க்க விரும்பினாள். அவளும் குழப்பமான மனநிலையில் இருந்ததால் அவனுடைய சிநேகிதனின் பெயரை தவிர்க்க நினைத்தாள். லிடியாவின் திருமணத்தில் அவனுடைய பங்கை இனி அவள் ஜேனிடமிருந்து மறைக்க வேண்டியது அவசியமில்லை. எல்லா விஷயங்களும் வெளிப்படையாக பேசப்பட்டன. பாதி இரவு பொழுது பேசுவதிலேயே கழிந்தது. மறுநாள் காலை ஜன்னல் அருகே நின்றிருந்த மிஸ்ஸஸ் பெனட், கடவுளே, நமக்கு பிரியமான பிங்க்லியுடன் இங்கு மீண்டும் வருவது அந்த வேண்டாத டார்சியாகத்தான் இருக்க வேண்டும். அவன் அடிக்கடி இங்கு வந்து தொந்தரவு கொடுப்பதின் அர்த்தம் என்னவாக இருக்கும்? எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவன் வேட்டையாடவோ அல்லது வேறு எதற்காகவோ சென்று விடுவான். இங்கு வந்து நம்மை தொந்தரவு செய்ய மாட்டான் என்று நினைத்தேன். அவனை நாம் என்ன செய்யலாம்? லிசி, நீ மீண்டும் அவனுடன் வெளியே செல்ல வேண்டும். அவ்வாறு செய்தால் பிங்க்லியின் வழியில் அவன் வராமல் தடுக்கலாம். தனக்கு சாதகமாக அமைந்த இந்த திட்டத்தை நினைத்து எலிசபெத்தால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. ஆனால் அவளது தாய் அவனை எப்பொழுதும் ஒரு அடைமொழியுடன் கூறுவது அவளை கோபப்படுத்தியது. அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் பிங்க்லி அவளை அர்த்தத்துடன் பார்த்து கை குலுக்கியதும் அவனுக்கும் விஷயம் தெரிந்துவிட்டது என்பது சந்தேகமில்லாமல் தெரிந்தது. பிறகு அவன் உரத்த குரலில், மிஸ்ஸஸ் பெனட், லிசி மீண்டும் இங்கு தொலைந்து போவதற்கு வேறு ஏதேனும் தெருக்கள் இருக்கின்றனவா என்று கேட்டான். மிஸ்டர் டார்சியும் லிசியும் மற்றும் கிட்டியும் மவுண்ட் ஹோகாம் வரை நடக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அது ஒரு நீண்ட அழகிய பாதை. டார்சி இந்த காட்சியை பார்த்திருக்கவே முடியாது என்றாள். அதற்கு பிங்க்லி, மற்றவர்களுக்கு இந்த நடைப்பயணம் மிகவும் ஏற்றதாகத்தான் இருக்கும். ஆனால் கிட்டிக்கு நடப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இல்லையா கிட்டி என்றான். கிட்டி தான் வீட்டிலேயே இருக்க விரும்புவதாக கூறினாள். மவுண்டிலிருந்து தெரியும் காட்சியை பார்ப்பதற்கு தான் மிகவும் ஆவலாக இருப்பதாக டார்சி ஒப்புக்கொண்டான். லிசி மௌனமாக தன் சம்மதத்தை தெரிவித்தாள். தயாராவதற்கு அவள் மாடிக்கு சென்றபோது மிஸ்ஸஸ் பெனட் அவளை பின்தொடர்ந்து வந்து, விருப்பமில்லாத மனிதனுடன் உன்னை அனுப்புவதற்கு என்னை மன்னித்துவிடு லிசி. ஆனால் எல்லாம் ஜேனுக்காகத்தான். அதனால் அதை நீ பொருட்படுத்த மாட்டாய் என நினைக்கிறேன். அவ்வப்பொழுது ஓரிரு வார்த்தைகள் பேசுவதை தவிர அவனுடன் பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பமும் ஏற்படாது. அதனால் உன்னை நீ சிரமப்படுத்தி கொள்ளாதே என்றாள் மிஸ்ஸஸ் பெனட். அவர்கள் நடந்து செல்கையில் அன்று மாலைக்குள் மிஸ்டர் பெனட்டிடம்
தம் சம்மதத்தை பெற வேண்டும் என்பது முடிவானது. எலிசபெத் தன் தாயிடம் விஷயத்தை வெளியிடும் பொறுப்பை தானே மேற்கொள்ள நினைத்தாள். அவள் தாய் அதை எப்படி ஏற்றுக்கொள்வாள் என தீர்மானிக்க முடியவில்லை. அவனிடம் இருக்கும் பணமும் புகழும் அவன் மேலிருக்கும் வெறுப்பை சகித்து கொள்ள போதுமானதாக இருக்குமா என சில சமயம் சந்தேகம் எழுந்தது. ஆக்ரோஷத்துடன் அவர்கள் இணைவதை எதிர்த்தாலும் அதே மூச்சில் அவள் ஆமோதித்தாலும் இரண்டையுமே அவள் ஒழுங்காக செய்வாளா என தெரியவில்லை. அவளுடைய உக்கிரமான கண்டனத்தையோ அல்லது அவளுடைய சந்தோஷமான குரலையோ டார்சி கேட்க நேரிடுமோ என்று நினைக்கும் பொழுது எலிசபெத்தால் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளவே முடியவில்லை. அன்று மாலை மிஸ்டர் பெனட் நூலகத்திற்கு ஓய்வெடுக்க செல்லும்போது டார்சி எழுந்து அவரை பின்தொடர்கையில் அவளது பதட்டம் அதிகமானது. அவளுடைய தந்தை எதிர்ப்பாரோ என அவள் பயப்படவில்லை. ஆனால் அவருக்கு சந்தோஷம் கிடைக்கப் போவதில்லை என நினைத்தாள். மேலும் அந்த நிலைக்கு காரணம் தன்னால் அவரது செல்ல மகளால் தான் எடுத்த முடிவால் அவருக்கு வருத்தத்தை அளிக்கப் போகிறோமோ, தான் எடுத்த முடிவு சரியா தவறா என்ற கவலையும் பயமும் அளிக்கப் போகிறோமோ என பலவாறாக பரிதாபமாக யோசித்து கொண்டு கவலையில் அமர்ந்திருந்தாள் அவள். புன்சிரிப்புடன் டார்சி மீண்டும் திரும்பி வருவதை பார்த்து சற்று ஆறுதல் அடைந்தாள். சில நிமிடங்களில் அவள் கிட்டியுடன் அமர்ந்திருந்த மேஜையை நோக்கி வந்து அவளுடைய கைவேலையை ரசிப்பது போல பாவனை செய்த வண்ணம், உன் தந்தையிடம் செல், உன்னை அவர் நூலகத்தில் பார்க்க விரும்புகிறார் என்று இரகசியமான குரலில் கூறினான். நேராக அவள் அங்கு சென்றாள். கவலையுடனும் யோசனையுடனும் அறைக்குள் நடந்து கொண்டிருந்த அவளது தந்தை, லிசி, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இவனை ஏற்றுக்கொள்ள உனக்கு என்ன அறிவு கெட்டு போய்விட்டதா என்ன? நீ எப்பொழுதுமே அவனை வெறுக்கத்தானே செய்திருக்கிறாய் என்றார். முன்பு தன் கருத்துக்களை வெளிப்படுத்திய போது மேலும் நிதானத்துடன் இருந்திருக்கலாமோ, மேலும் நியாயமாக இருந்திருக்கலாமோ என ஏங்கினாள். அது இப்பொழுது தேவையில்லாத விளக்கங்களையும் சமாதானங்களையும் தர வேண்டிய தர்ம சங்கடமான நிலையை தடுத்திருக்கும். எனினும் இப்பொழுது அதன் அவசியத்தை உணர்ந்த அவள் தான் டார்சியை விரும்புவதை பற்றி சற்றே குழப்பத்துடன் அவருக்கு உறுதியளித்தாள். இதற்கு என்ன அர்த்தம் என்றால், நீ அவனை ஏற்றுக்கொள்ள தீர்மானித்து விட்டாய். அவன் பணக்காரன், அதில் சந்தேகமில்லை. ஜேனை விட உனக்கு அதிகமாக நல்ல உடைகளும் வண்டிகளும் கிடைக்கக்கூடும். ஆனால் அவை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா என்றார். நான் அவனை விரும்பவில்லை என்ற அவநம்பிக்கையை விட உங்களுக்கு வேறு ஏதாவது ஆட்சேபனை இருக்கிறதா என்றாள் எலிசபெத். கிடையவே கிடையாது. அவன் கர்வம் படைத்தவன், பழகுவதற்கு இனிமையற்றவன் என நாம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் நீ அவனை உண்மையாகவே விரும்பினால் இது ஒரு பொருட்டே அல்ல. நான் அவனை விரும்புகிறேன், கண்டிப்பாக நான் அவனை விரும்புகிறேன் என்று கண்ணீருடன் பதிலளித்த அவள், நான் அவனை காதலிக்கிறேன். அவனுடைய கர்வம் தகுதியற்றது அல்ல. அவன் மிகவும் இனிமையானவன். உண்மையிலேயே அவன் எப்படிப்பட்டவன் என்று உங்களுக்கு தெரியாது. அதனால அவனை பற்றி அப்படி பேசி என்னை காயப்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றாள். லிசி, நான் அவனுக்கு என் ஒப்புதலை கொடுத்து விட்டேன். அவன் அப்பேற்பட்டவன். அவன் கேட்பதை என்னால் மறுக்கவே முடியாது. அவன் இறங்கி வந்து கேட்டிருக்கிறான். உனக்கு அவன்தான் வேண்டும் என்று தீர்மானத்தில் இருந்ததால் என் ஒப்புதல் உனக்கு இப்பொழுதே அளிக்கிறேன். ஆனால் மீண்டும் நன்றாக யோசித்து ஒரு முடிவுக்கு வா. உன்னை பற்றி நான் நன்கு அறிவேன் லிசி. உனக்கு கணவனாக வரப்போகிறவனை நீ உண்மையாகவே மதித்தால்தான், மேம்பட்டவனாக பார்த்தால்தான் நீ சந்தோஷமாகவும் கௌரவமாகவும் இருக்க முடியும். உற்சாகமும் கலகலப்பாக இருக்கும் நீ பொருந்தாதவனுடன் திருமணம் செய்து கொண்டால் அதனால் கஷ்டப்பட வேண்டி வரும். கெட்ட பெயரிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் உன்னால் தப்ப முடியாது. நீ உன் துணைவனை மதிக்க முடியாமல் தவிக்கும் அந்த துயரத்தை நான் காண நேரிடக்கூடாது. நீ எதில் இறங்கியிருக்கிறாய் என்று உனக்கு தெரியவில்லை என்றார் அவளது தந்தை. மேலும் பாதிக்கப்பட்ட எலிசபெத் நிதானத்துடன் ஆனால் உறுதியுடன் பதிலளித்தாள். டார்சியை உண்மையாக காதலிப்பதாகவும்
படிப்படியாக அவளுக்கு அவன் மேல் மாற்றம் உண்டானதையும் அவனுக்கு அவள் மேல் இருக்கும் விருப்பம் ஒரே நாளில் முடிவெடுக்கப்படவில்லை என்றும் பல மாதங்களின் பரிசீலிப்புக்கு பின்னர் எடுக்கப்பட்ட முடிவு என்றும் அவனுடைய நற்குணங்களை தீவிரமாக பட்டியலிட்டு அவருக்கு அதனை விளக்கி அவர் சந்தேகத்தை போக்கி அவருடைய ஒப்புதலை பெற்றாள். அவள் பேசி முடித்தவுடன், எனதருமை பெண்ணே என்ற அவர், எனக்கு இனி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. இதுதான் விஷயம் என்றால் அவன் உனக்கு தகுதியானவன்தான். தகுதியில்லாதவனுக்கு உன்னை கொடுக்க எனக்கு மனம் இருந்திருக்காது என்றார். அவனுடைய நற்குணங்களுக்கு மேலும் மெருகூட்டி காண்பிக்க அவன் லிடியாவிற்காக செய்ததை கூறினாள். அதை அவர் ஆச்சரியத்துடன் கேட்டார். அற்புதங்கள்! இன்றைய மாலை பொழுதாயின் அது சரி, டார்சிதான் எல்லாவற்றையும் செய்திருக்கிறானா? அவர்களை ஒன்று சேர்த்து பணம் கொடுத்து அவனுடைய கடனை தீர்த்து அவனுக்கு வேலையும் வாங்கி கொடுத்திருக்கிறான். நல்லதாய் போயிற்று. இதனால் எனக்கு கஷ்டமும் பணமும் மிச்சமாகும். இதையே உன் மாமா செய்திருந்தால் நான் அவருக்கு கட்டாயம் பணம் கொடுக்க வேண்டும். பணம் கொடுத்திருப்பேன். ஆனால் இந்த ஆழ்ந்த காதல் கொண்டவர்கள் எல்லோரும் தங்கள் போக்கில் எல்லாவற்றையும் நடத்தி கொள்வார்கள். நான் நாளை அவனுக்கு பணத்தை திருப்பி கொடுப்பதை பற்றி பேசுகிறேன். அவன் சத்தமாக புயல் போல உன் மேலுள்ள காதலை பற்றி பேசுவான். அத்துடன் அந்த விஷயம் முடிந்துவிடும். சில நாட்களுக்கு முன்பு காலின்ஸிடமிருந்து வந்த கடிதத்தை படிக்கையில் எலிசபெத்திற்குண்டான சங்கடத்தை நினைவு கூர்ந்து சிரித்துவிட்டு அவள் கிளம்புவதற்கு அனுமதி அளித்தாள். அவள் அறையை விட்டு வெளியே செல்கையில், மேரியையும் கிட்டியையும் தேடி யாராவது இளைஞர்கள் வந்தால் அவர்களை உள்ளே அனுப்பு, ஏனென்றால் நான் ஓய்வாகத்தான் இருக்கிறேன் என்று கூறினார். எலிசபெத்தின் மனதில் இருந்த பெரிய பாரம் குறைந்தது. ஒரு அரை மணி நேரம் தனது அறையில் உட்கார்ந்து எல்லாவற்றையும் பற்றி நினைத்து பார்த்த பிறகு அவளால் மற்றவர்களுடன் சற்று அமைதியாக கலந்து கொள்ள முடிந்தது. அவளுடைய குதூகலத்திற்கு சற்று அவகாசம் தேவைப்பட்டது. அந்த மாலை பொழுது அமைதியாக கழிந்தது. இனி எலிசபெத் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். சகஜமும் பரிச்சயமும் அதனால் வரும் சுகமும் விரைவில் ஏற்பட்டுவிடும். மிஸ்ஸஸ் பெனட் இரவு தன் அறைக்கு சென்றபோது எலிசபெத் அவளை பின்தொடர்ந்து சென்று அந்த முக்கியமான விஷயத்தை தெரிவித்தாள். அதன் விளைவு அசாதாரணமாக இருந்தது. அதை முதலில் கேட்ட மிஸ்ஸஸ் பெனட் சிலை போல் அமர்ந்திருந்தாள். ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அவள் கேட்டதை புரிந்து கொள்ள அவளுக்கு பல நிமிடங்கள் ஆயிற்று. இதன் மூலம் தன்னுடைய குடும்பத்திற்கு ஆதாயமாக வருகின்ற செய்திகளையும் பெண்களும் காதலர்களது ரூபத்தில் வரக்கூடிய செய்திகளையும் புரிந்து கொள்ள முடியாதவள் இல்லை என்றாலும் அதிக நேரம் தேவைப்பட்டது. ஒரு வழியாக தன்னிலைக்கு வந்த அவள் நிலை கொள்ளாமல் இருக்கையில் அமர்வதும் எழுவதுமாக இருந்தாள். ஆச்சரியப்பட்டாள். தன்னைத்தானே வாழ்த்தி கொண்டாள். கடவுளே, என்னை ஆசீர்வதிப்பாயாக. நினைப்பதற்கே ஆச்சரியமாக உள்ளது. மிஸ்டர் டார்சி, யார் இதை நினைத்திருப்பார்கள்? உண்மையிலே இது நிஜமா? ஓ லிசி, எவ்வளவு பெரிய பணக்காரியாகவும் பெரிய மனுஷியாகவும் இருப்பாய். எத்தனை பணம், எவ்வளவு நகை, என்னென்ன வண்டிகள் உனக்கு இருக்கும். இதை பார்க்கும்போது ஜேன் ஒன்றுமே இல்லை. எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எத்தனை அழகு, எத்தனை கம்பீரம், எவ்வளவு உயரம். ஓ எனதருமை லிசி, நான் முன்பு அவனை வெறுத்ததற்கு என்னை மன்னித்துவிடு. அவன் அதை பொருட்படுத்த மாட்டான் என்று நம்புகிறேன். லிசி, லண்டனில் ஒரு வீடு உனக்கு கிடைக்கப் போவது. எல்லாமே அழகானது. 3 பெண்களுக்கு திருமணம் முடிந்தது. வருடத்திற்கு 10,000. ஓ கடவுளே, எனக்கு என்ன ஆகும்? எனக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போலிருக்கிறதே என்று கத்தினாள். அவளுடைய சம்மதத்தை பற்றிய சந்தேகத்தை அகற்ற இதுவே போதுமானதாக இருந்தது. தடங்கலின்றி அவளுடைய உணர்ச்சிகளை வெளியில் காண்பித்ததை தான் மட்டும் கேட்க நேர்ந்ததற்கு எலிசபெத் சந்தோஷப்பட்டு கொண்டே அங்கிருந்து அகன்றாள். அவள் தனது அறைக்கு சென்று 3 நிமிடங்கள் கூட ஆகியிருக்காது. அவளது தாயார் அவளை பின்தொடர்ந்து வந்து, லிசி, வேறு எதை பற்றி என்னால் சிந்திக்கவே முடியவில்லை.
வருடத்திற்கு 10,000மோ ஒருவேளை இன்னும் அதிகமோ லார்ட் என்ற பதவிக்கு சமமாக இருக்கும். உன்னுடைய திருமணம் விசேஷமாக நடக்கும். லிசி, டார்சிக்கு என்ன உணவு வகை மிகவும் பிடிக்கும் என்று சொல், நான் நாளை அதை தயார் செய்வேன் என்றாள். அவனிடம் அவள் நடந்து கொள்ளப் போவதை பற்றிய வேதனையான அறிகுறியாக இது தோன்றியது. அவனுடைய முழு அன்பை பெற்றிருந்தாலும், தன் உறவினர்களின் ஒப்புதலை பெற்றிருந்த போதிலும் இன்னமும் ஏதோ ஒன்று வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். ஆனால் மறுநாள் அவள் எதிர்பார்த்ததை விட நன்றாகவே கழிந்தது. தன் வருங்கால மருமகன் மீது இருந்த பிரமிப்பினால் மிஸ்ஸஸ் பெனட் அதிகம் பேச முன்வரவில்லை. அவனுக்கு ஏதாவது கவனம் கொடுக்க வேண்டி வந்தபொழுது அல்லது அவனது கருத்திற்கு மதிப்பு தெரிவிக்க வேண்டி வந்தபொழுது மட்டுமே வாயை திறந்தாள். அவனுடன் மேலும் பழகுவதற்கு முயற்சி எடுத்து கொண்டிருந்த அவளுடைய தந்தையை பார்த்த எலிசபெத்திற்கு திருப்தி உண்டாயிற்று. ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் அவன் தன்னுடைய மதிப்பில் உயர்ந்து கொண்டே போகிறான் என்பதை மிஸ்டர் பெனட் அவளுக்கு விரைவில் உணர்த்தினார். நான் எனது 3 மருமகன்களையும் கண்டு மிகவும் பெருமைப்படுகிறேன். ஒருவேளை மிக்காம் எனக்கு மிகவும் பிடித்தவனாக இருக்கலாம். ஜேனுடைய கணவனை பிடிப்பது போல் உன்னுடைய கணவனையும் எனக்கு பிடிக்கும் என நினைக்கிறேன் என்றார் மிஸ்டர் பெனட். அத்தியாயம் 59 முடிந்தது.